ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நாங்கள் போன வீக்கில் ஒரு லக்னோவில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தோம். இவங்க எங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லூலு மாலில் ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது. அதில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி மொத்தத்துலேயே அவங்க ஃபேமிலியோட சேர்த்தே ஒரு 10 ஃபேமிலி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க நம்ம தமிழ் ஃபேமிலி தான். எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. லக்னோவில் இவங்க செட்டில்டு. கூப்பிட்டுருந்தாங்கன்னு சரின்னு போயிருந்தோம். ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க பையன் பேர் நவீர். அவன் ரோப்ளக்ஸ் கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கேம். இந்த கேம் பேர் ரோப்ளக்ஸாம். எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி இல்லாமல் அவனுக்கு பிடிக்குங்கிறனால அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களும் கையில் கழுத்தில் ஐடி கார்டு கணக்காக போட்டிருக்காங்களா. இது கேம்ஸ் விளையாடுறதுக்கான கார்டு. அந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசார்ஜ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. எங்களுக்கும் 2 கார்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்கும் மினிமம் ஒரு 70 ரூபீஸ்லேருந்து கேம் ஸ்டார்ட்டு. 2000 வரைக்கும் 2000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கேம்ஸ் இருக்குது. ஒன்லேயும் நம்ம போய் விளையாடணும் அப்படின்னா அந்த கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேலன்ஸ் எடுத்துக்கிடும். அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கேமும் விளையாடுற மாதிரி இருக்குது. அது போக எந்த மணி இல்லாமல் விளையாடுற கேம்ஸ்களும் கொஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு கேம்லேயும் எங்கள் பசங்களும் போயிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு என்னடா செய்யணும் இந்த பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க பையன் சொன்னானா, இல்லைம்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும் அப்படின்னானா. இதுக்கானதுன்னு நானும் போய் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்புறம் குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அப்புறம் ஏதாவது போனதும் பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க நான் போகும்போது விளையாண்டுட்டு வந்தாங்க ஒரு ரவுண்டு. அப்புறம் அதில் நாங்களும் அந்த ஃபேமிலி மட்டும்தான் தமிழ் ஃபேமிலி. மற்ற எல்லாருமே இங்கே இருக்கிறது செட்டில் ஆனவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. போனாங்க வந்தாங்க. அப்புறம் பர்கர் சாப்பிட்டுட்டு திரும்பி விளையாட போயிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ராயிங் ஃபேஸில் போடுறாங்க, கையில் போடுறாங்க. ஃபேஸில் நாங்கள் இங்கே ஒரு 10 லேடிஸ் கிட்டே இருந்தோம். 10 பேர், அதாவது பெரியவங்க போடல. ஒன்று எங்கள் அத்தை, இன்னும் அந்த அண்ணியோட அம்மா அப்பா. எங்கள் அத்தையும் இங்கே ஒரு மாதம் லீவுக்கு வந்திருந்தாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த மாதிரி போடுறாங்க. எனக்கு விருப்பமே இல்லை போடுறதுக்கு. ஆனால் எல்லா லேடிஸும் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிஷின் எல்லாத்தையும் எப்படி தான் விளையாடுறது இருக்குது. நான் கீழே உள்ளதில் மட்டும் தான் போய் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி மேலே போனதில்லை. சரின்னு சும்மா ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அந்த பசங்க உள்ளே போயிட்டாங்க. சும்மா அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி நம்மளும் இந்த மாதிரி எல்லாருமே போட்டாங்க. நான் மட்டும் தான் போடாமல் இருந்தேன். நான் மட்டும்தான் அங்கே சாரிலையும் போயிட்டுருந்தேன்னா எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருந்தது. ஐயோ இது போடவானு. எங்கள் அண்ணி வேறு சும்மா போடு, நானுமே இப்போ தான் எல்லாருமே போட்டுறாங்க. எல்லாருமே ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான். சரி அவங்களே போட்டாங்க, நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து அந்த ட்ராயிங்கை போட்டுட்டு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. அந்த கார்டு இருந்தால் தான் பண்ண முடியும். என் பையனை உள்ளே போயிட்டான். அந்த பொம்மை மட்டும் ஹாயாக அழகாக சுற்றிக்கிட்டு இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அது சுற்ற பார்க்க சூப்பராக இருந்ததா. குட்டி குழந்தை எல்லாமே குட்டி டாய்ஸாக இருந்ததுனால பார்க்க சூப்பராக இருந்ததுன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கேம் இந்த பாலை தூக்கி போடணும். அதில் பாயிண்ட்ஸ் காமிக்கும். அந்த பாயிண்ட்ஸ் காமிக்கும்போது என் பையனுக்கு கூட உள்ளே அது நம்ம கரெக்டாக வின் பண்ணிட்டோன்னா உள்ளேருந்து நமக்கு டாஃபி, என் பையனுக்கு கூட ஒரு கிண்டர் சாய் வந்தது அப்படின்னு சொன்னான். இது இந்த மாதிரி பைக் ரேஸு. இவங்களும் என்னென்ன விளையாட முடியுமோ ஓரளவுக்கு எல்லாம் விளையாண்டு ஒரு 3 மணி நேரம் அங்கே இருந்தோம். ஒரு 6 o'clock போனோம். 9 o'clock தான் திரும்பி வந்தோம். அந்த 3 ஹவர்ஸும் ஒரே விளையாட்டு தான். அவங்களுக்கு சாப்பிட்றதுலையோ அந்த ட்ராயிங் வரைகிறதே இதுக்கு ஃபேஸ் ட்ராயிங்காக என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன். அது குழந்தைங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குழந்தைங்க யாருமே அதை வரையலை. ஏன்னா எல்லாம் விளையாட்டு பிஸி. அப்புறம் 8 மணி போல் சாப்பாடு, நூடுல்ஸு, குழந்தைங்களுக்கு பீஸா இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் நூடுல்ஸு, பன்னீர் பிரியாணி. ஆனால் இங்கே நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா மோஸ்ட்லி ஃபங்க்ஷனில் மோஸ்ட்லி வெஜிடேரியனாக தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரு நான்வெஜ் செய்கிறதெல்லாம். முஸ்லீம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதில் மட்டும் நான்வெஜ் செய்வாங்க. மற்றபடி இங்கே இருக்கிறவங்க நிறைய நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சரின்னு என் பசங்களும் ஒரே விளையாட்டாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இது என்னோடய பெரிய பையன். அவங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். விளையாட விட்டால் போதாதா, என்ன சொல்கிறது. அவங்க ஒரு 10,000 ரீசார்ஜ் வேறு பண்ணி கொடுத்துருந்தாங்களா. ஒரே விளையாட்டு தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இது வந்து சும்மா இண்டிவிஜுவலாக விளையாடுறது. அவங்க அந்த 10 ஃபேமிலியாக எங்கள் அண்ணிக்கு மட்டும் ஒரே பையன். மற்ற எல்லாம் 2 2 குழந்தைங்களா 20 டிக்கெட் ஜாலியாக ஒரே ஆட்டம் வர போக கையிலேயே பிடிக்க முடியலை. நாங்கள் தான் உள்ள பாச்சி ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இவங்க ஒரே விளையாட்டு தான். அவங்க பசங்களோட சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன கேட்டால் அந்த பைக்கே தனியாக வந்துடும் போல் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. முன்ன பின்ன என்ன சொல்கிறது, ஏதோ இந்த ரோட்டில் நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சின்னவனும் சரி பெரியவனும் சரி. இவன் வந்து என்னோடய சின்ன பையன். ஆனால் லூலு மால்லாம் போனால் ஒன் டே வேணும். அது இங்கே வந்து லக்னோவில் இது வந்து லூலு மால் வந்து ஆசியா கண்டத்திலே வந்து மிகப்பெரிய மால்னு சொல்லுவாங்க லூலு மாலை. ஃபண்டூரான்னு சொல்லி ஒரு கேமுக்கே வந்து ஒரு ஃப்ளோரை ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோரு மேலே ஃபுல்லும் கேமுக்குனே ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முடியாதவங்களுக்குலாம், ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கெல்லாம் வீல் சேர் அவைலபிள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து போனது. மாலுக்கு போகணுன்னா ஆளாக கிளம்பிடுவாங்க. அது வந்து வாரம் வாரம் சண்டே ஆகிட்டுனா எங்கேயாவது போமா, ஏன்டா சண்டே வருதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட மாலுக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்த் இந்தியா பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரியணும், இங்கே உள்ள பிளேஸ் எல்லாம் பார்க்கணும், கோவில் பார்க்கறது, பார்க்கு, மாலு, இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நார்த் இந்தியா வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெங்கே போகிறனோ, பார்க் போனால் பார்க்கு, இல்லை மாலு போனால் மாலு, இந்த மாதிரி நார்த் இந்தியா பற்றின அப்டேட்டுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.